ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இது என்னோட செகண்ட் டேக். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், மியூட்ல போட்டு ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கேன். அரை மணி நேரம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. ரைட்டு, சரி திரும்பி லிங்க்டின் பற்றி பேசிடுவோம் அப்படின்ட்டு தான். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லிங்க்டின். ஓகே, அதாவது லிங்க்டின் வந்து எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஓகே, நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேங்க, எல்லாரும் லிங்க்டின் எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே, ஏன் லிங்க்டின் யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, ஏன் எதனால மீன் ஏன் லிங்க்டின் யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்னு வரக்கூடாது. ஓகே, நான் சொல்றது புரியுதான்னு பார்த்துங்க. நானே குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே சி சொல்றேன். ஓகே, லிங்க்டின் வந்து எதுக்காக எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஜாப் அப்ளிகேஷன், ஐ மீன் ஜாப் அப்ளை பண்றது, அதுக்காக சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட் தான். ஜாப் அப்ளை பண்ண தான் எல்லாமே. ஓகே, அது மட்டுமே கிடையாது. அதாவது நான் ஒரு லிங்க்டின் வச்சிருக்கேன். ஓகே, நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு. ஓகே, கஷ்டப்பட்டு எடிட் பண்ணதெல்லாம் அங்கே போயிடுச்சுங்க. கஷ்டப்பட்டு நல்லா பேசினேன், எல்லாமே போயிடுச்சு. வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அக்கௌண்ட்ஸுங்கிறதுனால நான் அக்கௌண்ட்ஸ் போகிறேன், ஜாபுக்கு போவாங்க. ஓகே, ஜாபுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி போயிட்டு அப்ளை பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் நடக்கும். இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்காது. ஐ மீன் யாரும் 90% கிடைக்க வாய்ப்பு இல்லை தான் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா இது எல்லாமே பண்றது இந்த மாதிரி. இப்போ நீங்க ஒரு கம்பெனி, நீங்க ஒரு ஹெச்ஆரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு பண்ண நீங்க எப்படி உங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதான். சரி, ஓகே, நீங்க ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஓகே, அது பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. என்னவோ அது ஒன்றரை சொல்றேன் பேசிக். லிங்க்டின் சைன் அப் சைன் அப் கொடுத்தா இது போயிட்டு உங்களோட இமெயிலு, அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுங்க. அவ்வளோதான், ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி தான் வரும். இதை நான் சும்மா டம்மி அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ தான் கிரியேட் பண்ணேன். ஓகே, இதில் ஹோம், நெட்ஒர்க்ஸ், ஜாப்ஸ், மெசேஜ், நோட்டிஃபிகேஷன், மெயின் வருது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட்டப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. என்ன செட்டப்பு? சரி, நான் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறோன்னு பார்க்குறேன். நான் ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நான் பேச மாட்டேன், ரொம்ப ஃபன்னியாக தான் பேசுவேன் நான். ஆனால் லிங்க்டின் யூஸ் பண்ணுறதுனால ப்ரொஃபஷ்னலாக இருக்குங்கிறதுனால இங்கே எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்கங்கிறதுனால நான் ப்ரொஃபஷ்னலாக பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் பேச முடியாது ப்ரொஃபஷ்னல். லாஸ்ட் வீடியோலேயே நிறையா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் நானே. சரி, ஓகே, நம்ம லிங்க்டின் பற்றி பார்ப்போம். ஓகே, லிங்க்டின் இது வந்து எப்படின்னா, ஓகே, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் காட்டும். இது என்ன ஓப்பன் டு நெட்ஒர்க், அப்போ ஓப்பன் டு ஒர்க்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கவர் பிக்சர் ஒழுங்கா வச்சுங்க, ப்ரொஃபைல் பிக்சர் ஒழுங்கா வச்சுங்க, இந்த கீழே சப்மிட் இருக்கு தெரியுமா, இதுவும் கரெக்டாக வச்சுங்க, அபவுட் கரெக்டாக வச்சுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க, காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் வேகமாக ஓடணும்னு நினைக்காதீங்க. ஓகே, இப்போ நான் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி இருக்கணும் அதை மட்டும் சொல்கிறேன். ஓகே, சும்மா டெமோ பார்ப்போமே. எப்படிலாம் இது பாருங்க, எப்படிலாம் லிங்க்டின் இதெல்லாம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி தான் வைக்கணும். ஃபோட்டோ கிளியராக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க இந்த ஜாக்கோப் இவரோட. வேற இந்த மாதிரிலாம் தான் ப்ரொஃபைல் கிளியராக இருக்கணும். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க. ஓகே, ப்ரொஃபஷனலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரினா கூட ஓகே, ஃபைன் தான். ஓகே, அடுத்து வந்து வேற என்ன, ப்ரொஃபைல் வச்சுட்டீங்களா, கவர் பிக்சர். ஒரு நிமிஷம் அப்படியே கவர் பிக்சரை சர்ச் பண்ணலாம். கவர் பிக்சர் பாருங்க இப்படி இருக்கு. இந்த மாதிரிலாம் ஓரளவு ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, கவர் பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இந்த இதில் இப்போ இந்த சம்மரி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து நான் சும்மா டம்மிக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க, சம்மரி. சரி, இதில் இருந்து பார்ப்போமா. ம், ம்.
ம். ஆ, இதோ வச்சிருக்காங்க பாருங்க. சம்மர்னா இப்படிதான் இருக்கணும். ஃபவுண்டர் டிஜிட்டல் இப்படி யாராவது இருக்கணும்னா இந்த இது நேம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க வந்து அக்கௌண்டன்ட், இப்போ நான் வந்து அக்கௌண்டன்ட்டுங்க. ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டேலி, பிரைம், அப்புறம் வந்து சாப்பு, அப்புறம் ஜோகோ புக்ஸ், குவிக் புக்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான இதெல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபவுண்டர் இருக்கா, இந்த இடத்துல நான் அக்கௌண்டன்ட் போட்டுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது வந்து நீங்க ChatGPT கேட்டு கரெக்டா சம்மரைஸ் ஐ மீன் ChatGPT கேட்டு கரெக்டா அந்த இடத்துல போட்டுங்க. எது உங்களுக்கு சூட்டபுளா இருக்குமோ, எந்த ஃபீல்டு நீங்க இருக்கிறீங்களோ, ஓகே. இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ப்ரொஃபைல் சொல்லிட்டேன், கவர் பிக்சர் சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். இன்னொன்று என்னன்னா கான்டாக்ட் இன்ஃபோ. ஓகே, இந்த கான்டாக்ட் இன்ஃபோ பொறுத்தவரையும் மோஸ்ட்லி நீங்க அதை காட்ட கொடுங்க. ஐ மீன் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை வந்து இங்க இதுல கொடுக்குற மாதிரி வச்சுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ வந்து உங்களோட அதாவது ஒரு ஹெச்ஆர் வந்து இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, அந்த டைம்ல போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் போட்டு ஐ மீன் உங்களை கனெக்ஷன் கொடுத்து அதை நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க திரும்ப மெசேஜ் போட்டு இந்த ப்ராசஸ் இவ்வளோ இது நடக்குதுலாம் நீங்க உங்க கான்டாக்ட் ஐ மீன் உங்க மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் இல்லை, உங்க இமெயில் அக்கௌண்ட் கூட அதுல அவங்களுக்கு தெரியற மாதிரி கூட வச்சுக்கோங்க. கொடுத்தாங்கன்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்களே. ஓகே, ப்ராபபிலிட்டி அதிகம். என்னை பொறுத்தவரையும் வேலை இந்த மாதிரி யூஸ் பண்ணா ஐ மீன் வேலை கிடைக்கும். இதில் லிங்க்டின் யூஸ் பண்ணா வேலை கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். ப்ராபபிலிட்டி அதிகம். அதை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பேட்ச்னா உங்க இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க மூலமா அந்த இது மூலமா வெரிஃபை பண்ணலாம். அப்புறம் உங்க நம்பரை வச்சு கூட வெரிஃபை பண்ணலாம். அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது வேற என்ன, இது கொடுத்தீங்கன்னா உங்க நேம் எல்லாம் இது பண்ணீங்க ப்ரொஃபஷனலாக வச்சுங்க. எஜுகேஷன் செட்டி இந்த மாதிரிலாம் கரெக்டாக கொடுத்துருங்க. கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் இதில் இன்னொன்று ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். வருது பாருங்க, ஆட் கான்டாக்ட் வந்து அந்த யூஆர்எல்லே காணும். சரி, ஓகே, அது ஒரு மேல வர சொல்றேன். அவ்வளவுதான். இதுல ஓப்பன் நெட்ஒர்க் நான் ஓப்பன் டு ஏன் ஓப்பன் நெட்ஒர்க் வருதுன்னு தெரியல வாயில. ஓகே, ஓப்பன் டு ஒர்க்னா நான் வேலை தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹைரிங்னா வந்து நீங்க ஹையர் பண்றீங்க. அப்படி இப்படி தெரிஞ்சுச்சுன்னா வந்து அந்த ரெக்ரூட்டருக்குலாம் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஓப்பன் டு ஒர்க்னா போட்டிருக்கேன்னா ரெக்ரூட்டர் ஓகே இவன் வேலை தேடிட்டு இருக்கான் சரி அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க சர்வீசஸ் கன்சல்டிங், ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி வாலண்டியரா ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்களா அது போட்டுக்கலாம். ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன். ஸோ இதுதான், அதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான். அப்புறம் என்ஹான்ஸ் ப்ரொஃபைல், லைக் உங்களுக்கு ப்ரீமியம் வேணும். ஓகே, லிங்க்டின் ப்ரீமியம் வேணும், நான் அதை பற்றி பேசுகிறேன். ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸஸ்னால் உங்கள் ப்ரொஃபைலை வந்து யாருக்கு சென்ட் பண்ணும், அதாவது இப்போ கொடுக்குறேன் சென்ட் ப்ரொஃபைல். இது உங்களோட ப்ரொஃபைல் அப்படியே கொடுக்கலாம். ஓகே, யாருமே நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணல, அதனால சும்மா காட்டுறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, சென்ட் ப்ரொஃபைல் என்ன மெசேஜ், அதாவது உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் யாருக்காச்சும் சென்ட் பண்ணணும்னா அந்த இது இன்ஸ்டாகிராம் கொடுங்க. அதே மாதிரி தான் உங்களோட இது சேவ் டு பிடிஎஃப்னா இது அப்படியே ஒரு ஐ மீன் கவர் லெட்டர் அந்த மாதிரி ஒரு இதான் காட்டுறேன் பாருங்க. ஒரு டவுன்லோட் அதான் ஆயிடுச்சா. ஓகே, சும்மா பார்ப்போமே. எனி ஒன் யூசிங் திஸ் டிவைஸ் கேன் சி. ஓ, இட்காக்னிட் மோட்ல. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது இது. அடுத்து என்ன ரிசோர்ஸஸ்ல வேற அடுத்து என்னென்ன பர்சனல் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன். இது அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம், இதெல்லாம் தேவையில்லை அந்த அளவுக்குலாம். ஓகே, ரிசோர்ஸஸ் சேவ்டு, நீங்க என்ன அதெல்லாம் சேவ் பண்ணீங்க, ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி அபவுட் திஸ் ப்ரொஃபைல், எப்போ ஜாயின் பண்ணீங்க, மே 2025 ஜாயின் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருக்கும். ஓகே, ரிசோர்ஸ் உள்ள சேவ் ஐட்டம்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்க பாருங்க, இப்ப இது இருக்கு. ஓகே, இதுல போயிட்டு சேவ்னு கொடுத்தா வரும். இந்த சேவ் கொடுத்தா அங்க போய் பார்க்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை இதுல. சேவ்டு ஐட்டம்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாமே இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓப்பன் டு நெட்ஒர்க்ல இருக்கிறீங்க. இது வந்து நான் சொல்றேன், இந்த லிங்க்டின் ப்ரீமியம் இதெல்லாம் நான் சொல்றேன் கொஞ்சம். அண்ட் தென் இது அனலிட்டிக்ஸ். ஓகே, அனலிட்டிக்ஸ் பொறுத்தவரையும் உங்க ப்ரொஃபைல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் ஆயிருக்கு. ஓகே, இந்த ப்ரொஃபைல்ல நீங்க ப்ரீமியம் வச்சிருந்தா தான் எல்லாரும் யார் யார் பார்க்குறாங்க எல்லாருமே நீங்க பார்க்க முடியும். ப்ரீமியம் இல்லைன்னா ஒரு சில பேர் மட்டும் தான் பார்க்க முடியும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுங்க, இருந்துச்சுன்னா எஜுகேஷன் போட்டுங்க, ஸ்கில்ஸ் போட்டுங்க, அவ்வளோதான். ஓகே, மோஸ்ட்லி இதெல்லாம் கவர் பண்ணலாம். பேசிக்கான விஷயம் கவர் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைடு வரும். ஓகே, நெட்ஒர்க், குரூப்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், ஈவெண்ட் இதெல்லாம் இருக்கும்.
நெட்வொர்க் இதுதான் நமக்கு மெயின். எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா நெட்வொர்க் எனக்கு. ஓகே ஓகே. இந்த நெட்வொர்க்ல போயிட்டு நம்ம இவங்களை கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்பயுமே. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இவங்களை போய் பார்க்கணும். மதியானை ஐயோ சரி வேணாம், என் பொண்ணை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பையனையே பார்க்கலாம். ஓகே. அது ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. ஓகே. இந்த மாதிரி இப்போ போயிட்டு நம்ம எடுத்த உடனே ஒரு ஆளை பார்க்கறோம்னா டக்குன்னு கனெக்ஷன்லாம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா லிங்க்டின் பொறுத்தவரை 30,000 ஃபாலோவர்ஸ் தான் நீங்க கனெக்ஷன் கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அதனால உங்களுக்கு இருக்கிற 30,000 ஃபாலோவர்ஸுமே கரெக்டான உங்களுக்கு யார் தேவையோ அதை அவங்கள மட்டும் தான் நீங்க கொடுக்கணுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் எல்லாரையும் கொடுத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு அது அதனால தான் ப்ராபபிலிட்டி கம்மியாகும். ஓகே. இப்போ இவரை பாருங்களேன், ஜெய்சன் இவர் எப்படி சூப்பரா இருக்காரு பாருங்க. ஐ மீன் ப்ரொஃபைல் எவ்வளவு அழகா இருக்கு. ஐ மீன் அழகா இருக்குன்னா அவர் அழகான்னு சொல்லல. ஐ மீன் நீட் அண்ட் ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. அப்புறம் வந்து கவர் பிக்சர் பாருங்க, ப்ரொஃபஷனலா இருக்கா. ஓகே. இதுதான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இல்ல. ஓகே. ஓகே ஃபைன். அப்புறம் வந்து அவரோட லிங்க்டின் யூடியூப் சேனல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. ஓகே. இவரு இதை வச்சு நம்ம சூப்பரா பண்ணலாம் போலயே. ஆனா சைனால இருக்காரு. பார்த்தா சைனாக்கார மாதிரி தெரியல. ஓகே ஃபைன். அவர் என்ன எஜி கான்டென்ட் கிரியேட்டிவ் பிளஸ் இப்படிதான் இருக்கும் சம்மரினா பாத்தீங்களா. ம். அண்ட் தென் இது நான் சொல்றேன். இப்போ இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. எதுக்காக ஒரு ப்ரொஃபைல கிளிக் பண்ணணும்னு தெரியல. ஓகே. ஆமா, கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் ஆக்டிவால இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. 4 டேஸ் முன்னாடி 6 டேஸ் 6 நாள் முன்னாடிலாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதனால இவர் ஆக்டிவா இருக்காரு. அதனால இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் நீங்க லிங்க்டின் எதுக்காக வரீங்கன்னா எல்லாருமே என்னன்னா ஜாப் கனெக்ஷன்ஸ்க்காக வருவோம். ஓகே. அதுக்கு மட்டும் வர வேணாம்னு சொல்லல. மீன் ஜாப் நமக்கு வேணும் தான். பட் ஆனால் ப்ரொஃபஷனலா பில்டப் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களை பிராண்ட் பண்ணுங்க, உங்களை மார்க்கெட்டிங் பண்ணலாம். லிங்க்டினே ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. லிங்க்டின் வச்சு உங்களை ப்ரொமோஷன் பண்ணும், பிராண்டிங் பண்ணும், மார்க்கெட்டிங் பண்ணும். அது எப்படி பண்ணுவோம்னா சிம்பிள். சிம்பிளா இல்லை, கஷ்டம்தான். பாபு மயூர் என்ன ப்ரொஃபஷனல் வெப்சைட். ஓகே. பாத்தீங்களா இவர் எப்படி பிராண்டிங் இவர் வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதை அந்த இடத்துல போடுறாரு. இந்த இடத்துல நீங்க ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுக்கலாம். கான்டென்ட் கிரியேஷன் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கூட பண்ணலாம். ப்ரொஃபஷனலா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம் இதை பத்தி. இந்த மாதிரி பார்த்து கொடுங்க. ஓகே. அதே மாதிரி ஒன்று வந்து நம்ம வந்து இப்போ என்ன ஜாப் சர்ச்சுக்காக நம்ம வரலாம். ஓகே. அப்ளை பண்ணலாம். இன்னும் என்னன்னா உங்களோட நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க். ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பில்ட் பண்ணுங்க. ஓகே. இன்னும் இதுல குறிப்பா சொல்லணும்னா ஓகே. இப்போ வந்து நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஜாப் தேட போறேன். ஓகே. இப்போ நான் வந்து துபாயில இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் துபாயில இருக்கேன், இல்லைன்னா நான் துபாய்க்கு போறேன். அங்க போயிட்டு நான் வேலை தேட போறேன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இதுல ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க. ஓகே. இதுல இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நீங்க நம்ம மெசேஜ் பண்றோம் பாருங்க, மெசேஜ் பண்ண முடியல. அதுதான் சொல்றது லிங்க்டின் ப்ரீமியம் வச்சுக்கணும்ன்றது. இன்னொன்று இருக்கு, மோர்னு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கனெக்ட் பண்ணும்போது ஆட் நோட்னு இருக்கும். இந்த மாதிரி பேசி ஓகே இன்னும் சொல்றாங்க. ஓகே. இந்த மோர்ன்னு கொடுத்து கனெக்ட் கொடுத்து வித்தவுட் கனெக்ஷன் ஐ மீன் எந்த ஒரு நோட் போடாம கூட மெசேஜ் போடாம கூட அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். பட் நம்ம பேசி இது பண்ணி தான் பண்ணணும். ஒரு இந்த மாதிரி சொல்லலாம், ஹாய் ஹாய் ஜேஷன், இந்த மாதிரி ஒர்க்கிங் பாருங்க கவுண்ட் அண்ட் ரோல். ஓகே. அந்த மாதிரி போட்டு 200 வேர்ட்ஸ் கொண்டு தான் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க ப்ரீமியம் இல்லாதனால ஒரு மாசத்துக்கு 3 பேருக்கு தான் இந்த மாதிரி கொடுக்கவே முடியும். மற்றவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க கனெக்ட் கொடுத்து கரெக்ட் கொடுத்து
இந்த மாதிரி கொடுக்கலாம். சென்ட் வித்தவுட் நோட்டு அப்படின்னு கொடுத்தா போயிடும். அங்க பாருங்க. ஓகே, இந்த மாதிரி போயிடும். இதுல ஒண்ணு என்னன்னா, அன்ஃபாலோ கொடுத்தீங்கன்னா கனெக்ஷனை வந்து பெண்டிங்ல இருந்து எடுத்துக்கலாம். எடுத்தா 3 வாரத்துக்கு அவங்களுக்கு நீங்க வந்து திரும்பி இதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. ஓகே, அதுதான் இது. இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணா ரொம்ப ரேரு தாங்க கிடைக்கும். உங்களை ரெஸ்பான்ஸ் பண்றதே ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். ஓகே, அதுதான் என்ன பண்றதுன்னா, லிங்க்டின் ப்ரீமியம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. நீங்க இந்த மாதிரி லிங்க்டின் ப்ரீமியம் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகம். லிங்க்டின் ப்ரீமியம் உங்களுக்கு 1 மந்த் ஃப்ரீயாக கூட கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணும்போது என்னன்னா, அது நான் இந்தியன் ருப்பியில் பேசுகிறேன். மாசத்துக்கு 1000 கட்ட சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மாசங்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பான். 2 ரூபா மட்டும் பிடிப்பான். ஆமாம், அது கூட ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 1000 ருப்பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 26/5, ஓகே, மே 26. அடுத்த மாதம் ஜூன் 26க்குள்ள நீங்கள் அதை ஒன்று கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் பண்ண முடியுங்கன்னா சார்ஜ் பண்ணிடுவாங்க 1000 சம்திங். ஓகே, 1000 இல்லை 900 சம்திங் ஜிஎஸ்டி நம்மளுக்கு சேர்த்து வரோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் பிடிக்க மாட்டாங்க. நான் சொல்றது ஃப்ரீ ட்ரையலில் மட்டும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, ஃப்ரீ ஓகே. லிங்க்டின் ப்ரீமியம் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து சாட் ஜிபிடி கேட்போம். ஓகே, ஓகே, எனக்கு தெரியும். பட்டு சரி, நான் தெரியுங்கிறத இப்ப அது சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் சாட் ஜிபிடி கேட்போம். ஓகே, நம்ம லிங்க்டின் ப்ரீமியம் யூஸ் பண்றது வந்து இப்போ ஓகே, வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். எல்லாமே பொண்ணுங்களாவே வராங்களே, நான் என்ன பண்றது. கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, நம்ம நெட்வொர்க் கொடுத்தோம்ல, இந்த நெட்வொர்க்கு ஆட் நோட்டுன்னு கொடுக்குறோம்ல, இது வந்து 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா நீங்க ப்ரீமியம் வச்சிருந்தா எல்லாருக்கும், ஐ மீன் யாருக்கு இருக்கலாம் நீங்க கனெக்ஷன் கொடுக்குறீங்களோ எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனா 300 வேர்ட்ஸ், அதுவும் அதிகம். இங்க 200, அங்க 300, அது எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்க அதுமே எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறீங்களோ. இன்னொன்னு ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு வாரத்துக்கு 200 பேர் தான் உங்களால கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் லிங்க்டின். ஓகே, ப்ரீமியம் வச்சிருந்தாலும் சரி, இது வச்சிருந்தாலும் சரி. நான் கெரியர் பிளான் மட்டும் சொல்றேன். ஓகே, நிறைய இருக்கு. கெரியர், பிசினஸ், அப்புறம் சேல்ஸ் நேவிகேட்டர், தென் ரிக்ரூட்டர், அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் கெரியரை பொறுத்தவரைக்கும் சொல்றேன். நான் கெரியர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது ஒரு அட்வான்டேஜ் இல்ல. ஒரு வாரத்துக்கு 200 கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த 200 கனெக்ஷன்ஸை எப்படி கொடுக்கலாம், அங்கதான் மேட்டர். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஒரு ஓகே, எப்படி சொல்ல, 200 ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து 200 கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாமா? 200னா அப்போ ஒரு நாளைக்கு எப்படி எவ்வளவு வரும்? 28 பேர் கொடுக்கலாம். ஓகே, 28 பேருக்கு அந்த 28 பேரை எப்படி பிரிச்சுக்கலாம்? 28 பேர் வந்து ஒரு 6 CFO, 6 ஹையரிங் மேனேஜர், 6 ஃபினான்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் நல்ல ஒரு ஜெனரல் மேனேஜர், அப்புறம் டீம் லீடு, அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். 6, 12, 18, 24. நீங்க அதுல ஏதாவது சிஎஃப்ஓ ஒரு அந்த மாதிரி ஒரு 3 நாள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 28 ஃபாலோவர்ஸ், ஐ மீன் 28 கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். கொடுத்தா 200 வரும். கரெக்டா ஒரு வாரத்துக்கு 200 கொடுக்கலாம். அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கடை ப்ராபபிலிட்டி அதிகமாகும். ஓகே, இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு என்னன்னா, லிங்க்டின் கோர்சஸ் நிறைய இருக்கும். ஐ திங்க் 15,000 கோர்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்டிபிகேட் மாதிரி கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிடைக்கும்ல, கிடைக்கும். இது 2. மூணாவது வந்து என்னன்னா, உங்க ப்ரொஃபைலை யார் பாக்குறாங்க அப்படின்னு தெரியும். இப்ப இதுனா எல்லாரும் ஐ மீன் ஒரு சில பேர் மட்டும் தான் தெரியும், அந்த ப்ரீமியம் இல்லாம இருந்துச்சுன்னா. பட் ப்ரீமியம் வச்சிருந்தா எல்லாருமே தெரியும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஜாப் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும், இந்த இந்த டிகிரி பண்றவங்களாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம். ஓகே, நம்ம இப்ப சாட் ஜிபிடி கேட்போம். அவன் ஏதாச்சும் புதுசா சொல்றானான்னு பார்ப்போம். ஓகே, what are the benefits? போட்டிருக்கேன், நான் சொல்றேன் பார்ப்போம். லிங்க்டின் ப்ரீமியம் கேரியர் சொன்னேன். கேரியர், பிசினஸ், சேல்ஸ் நேவிகேட்டர், ரெக்ரூட்டர் லைட். நான் சொன்ன பாருங்க, சென்ட் மெசேஜ் டு பீப்புள் ஹூ ஆர் நாட் கனெக்டட். அதே மாதிரி இந்த மெசேஜ் வந்து 5 பேருக்கு கொடுக்குறது இது. ஓகே, யாரு ப்ரொஃபைல் பார்க்கறது சொன்னேன், அப்புறம் ஜாப் சீக்கர்ஸ், லேர்னிங், அட்வான்ஸ்ட் ஃபில்டர் மூலமா பண்றது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இது நான் சொன்னது தான். ஓகே, ஓகே, லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, வேற என்ன,
அதே மாதிரி இப்போ வந்து இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து அக்கௌண்டன்ட் யூஏல சர்ச் பண்ண ஜாப் தேட போனேன்னா இந்த மாதிரி அக்கௌண்டன்ட் யூஏன்னு போட்டு பீப்புள் ஜாப்ஸ்ன்னு போவாங்க. எடுத்தோடனே ஜாப்ஸ்ன்னு போகாதீங்க, சர்ச் பண்ணுங்க. பட் ஆனால் எடுத்தோடனே ஜாப் பீப்புள் போயிட்டு பீப்புள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு போயிட்டு மெசேஜ் போடுங்க. எனக்கு ஏதோ சம்திங் நான் டம்மி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. ஓகே, இந்த மாதிரி போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. இதுல ஒன்று இந்த இதுனா 1 2 3னா ஒன்றும் இல்லைங்க. இதுல வந்து எல்லாருக்குமே நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுங்கிறது ஒன்று, செகண்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மெசேஜ் பண்ண முடியாது, ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். தேர்டு வந்து ஆல்மோஸ்ட் சேம் சிமிலர் டு செகண்ட். நான் சொல்றது என்ன புரியுதுன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல வராங்க பாத்தீங்களா, இவங்களுக்குலாம் வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா மெசேஜ் பண்ணலாம். ஓகே, பிரீமியம் வச்சிருந்தாலும் சரி வச்சிரலனாலும் சரி. ஆனா பிரீமியம் வச்சுதான் ஒரு அட்வான்டேஜ்ங்க உங்களுக்கு சொல்றேன். பட் ஆனா கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது, அதான பிரச்சனை. உங்களால எழுதி கொடுக்க முடியாது, 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அதனால தான் நான் பிரீமியம் வாங்குன்னு சொல்றேன். இப்போ செகண்ட்னா வந்து இவங்கள செகண்ட்ல இருக்கிறவங்கள மெசேஜ் பண்ண முடியாது உங்களால. கனெக்ஷன் கொடுத்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, நான் சொன்னேன் அந்த நோட்டு அந்த மரமும் பண்ணா எல்லாருக்கும் பண்ணலாம். அதனால தான் ப்ரீமியம் சொல்றேன். உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கம்மியான காசுக்கு வேணும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபி இந்தியன் ருப்பில. உங்களுக்கு கம்மியான காசு வேணும்னா சொல்லுங்க. ஐ மீன் அதாவது 3 months கூட நம்ம ஃப்ரீயா, கொஞ்சம் ஃப்ரீ இல்ல, காஸ்ட் கம்மியா பண்ணி தரலாம் நம்ம. நீங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு தனியா ரிப்ளை பண்றேன். ஓகே, நான் நம்ம கொஞ்சம் காசு சிம்பிளா வச்சு பண்ணுவோம். ஓகே, இப்படிதான் சர்ச் பண்ணுங்க. அப்புறமேல் லொகேஷன், எந்த லொகேஷன், யூஏஇ, துபாய். ஓகே, இந்தியா பக்கம் மட்டும் போக மாட்டேனே. என்ன கம்பெனி நேம் ஏதாச்சும் கூட போட்டுனா அந்த ஃபில்டர் பண்ணி எதா இருந்தாலும் தேடுங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும். ஓகே, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். மோஸ்ட்லி சொல்லிட்டாங்க இதுதான். ஓகே, இதுலயே புரிஞ்சிருக்கும். அதாவது நான் சொன்னேன் லிங்க்டின் வந்து ஏன் யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து ஓகே இப்போ வந்து இன்னொன்று ஒரு இது சொல்றேன். லிங்க்டின் வந்து லிங்க்டின் வச்சு நீங்க உங்களை பிராண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஜாப் இன்டர்வியூ போறேன்னா இந்த மாதிரி நான் சொல்லுவேன், நான் யூடியூப் சேனல் வச்சு ஃபினான்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் டாப் மேட் வச்சு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் என்னன்னா ஓகே ஃபினான்ஸ் மட்டும் பண்ணல, நிறைய நல்லா ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி தோணும். இது ஒரு பிராண்டிங் தானேங்க உங்களுக்கு. இது நம்ம உங்களுக்கு புரியுதா? இது ஒரு பிராண்டிங். ஸோ அதனால ட்ரை டு பிராண்ட் பண்ணனா கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகம். இந்த மாதிரிலாம் பண்ணா வேலை கிடைக்கும்னு சொல்ல, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்ல வந்தேன் நான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு எனக்கு வந்து ஒரு 12,000 கனெக்ஷன்ஸ் இருக்காங்க இப்போ வரையுமே. ஆல்மோஸ்ட் 1 yearல 12,000 கனெக்ஷன்ஸ் வந்துருச்சு. நான் இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணேன். பட் நிறைய எனக்கு ரெஸ்பான்சிவ் நிறையலாம் வந்திருக்கு எனக்கு. ஓகே, ஓகே, இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இதை. நான் சொல்ற மாதிரி லிங்க்டினை ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்காக மாற்றுங்க. லிங்க்டின் வந்து கைண்ட் ஆஃப் ஃபேஸ்புக் மாதிரி மாறிடுச்சு. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் மாற போகுது. அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் இருக்காங்க, அவ்வளோதான். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். சப்போஸ் இன்கேஸ் நான் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கூட சொல்லுங்க, நான் கூட லேர்ன் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன, எல்லாமே சொல்லியாச்சுதான். ம். அதான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. இதுல இப்படிலாம் நம்ம ஜாப் அப்ளை பண்றது அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. பண்ண ப்ராபபிலிட்டி அதிகம். அவ்வளவுதான் மோஸ்ட்லி, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.